ஆண்கள் வந்துங்க, இப்போ ஆண்கள் வந்து ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. உங்கள் மேலே உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் ஆண்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டாவே உங்கள் மேலே உயிரை வச்சுருப்பாங்க. உங்கள் மேலே உயிரை வச்சுருப்பாங்க. பாசணர்வோடு இருக்கும். என்ன ஹோட்டலில் சாப்பிட்டா கூட உங்கள் ஞாபகம் வரும் அவங்களுக்கு. ஐயோ, விட்டு போட்டு சாப்பிட்றோம்லே அப்படின்ட்டு. அவங்க வச்சுருக்கிற பாசம் வந்து அளவில்லாத ஆளுங்க. ஆண்மகன் வந்து அவன் தாங்க குடும்பத்தை சமக்கிறவனே. நல்லது கெட்டது பண்ணுறது பிடிக்கிறது எல்லாமே ஆண் தானுங்க. அந்த ஆணுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அன்பு, பாசம், பற்றுதல். உங்கள் மேலே எந்த ரிமார்க் இல்லாத அளவுக்கு கொடுக்குறீங்க. வேறு என்ன கொடுக்குறீங்க? இல்லையே, வேறு ஒன்றும் இல்லையல்ல. நீங்கள் அந்த அளவுக்கு அவர் மனசு நோகாத அளவுக்கு நடந்துட்டாவே போதுங்க. அவர் ஓடி ஓடி உழைப்பாருங்க, ஓடி ஓடி சம்பாதிப்பார். மனசை உடைஞ்சிடக்கூடாதுங்க. மனசை உடைச்சிடக்கூடாது. உடைச்சிட்டு திமிர் நாய் மேலே பேசக்கூடாதுங்க. லேடிஸு திமிர் நாயும் பேசவே கூடாது. மனசு உடையாத அளவுக்கு இருந்துட்டு என்ன வேணாலும் பேசலாங்க. புரிஞ்சிருச்சுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? மனசு உடைச்சி போட்டு வேண்டாத குத்தி குத்தி பேசுனீங்கனால் நடுத்தருவுக்கு வந்துடுவீங்க. யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். வீடுங்கிறது வந்து கோயிலுங்க. அந்த கோயிலில் இருக்கிறதா தெரியுங்களா? கணவன் மனைவி தாங்க அந்த கோயிலில். கோயில் வந்து கோயில் மாதிரி வீடு இருக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய கேரக்டு, நம்மளுடைய நடவடிக்கை கரெக்டாக இருக்கணுங்க. பெண்ணுடைய நடவடிக்கையும் கரெக்டாக இருக்கணும், ஆணோடைய நடவடிக்கையும் கரெக்டாக இருந்து 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துன்னா அது கோயிலுங்க. அது கோயில். சாமி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கோயில். நம்ம வீடு தான் கோயில். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணுங்க. மனசு வந்து கணவனுடைய மனசு உடைச்சிடவே கூடாதுங்க. அதே மாதிரி மனைவியோடைய மனசு உடைச்சிடவே கூடாது. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துறீங்களா? ஒரே ஒரு தப்பு தான். அந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணாமல், என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு ஈடே கிடையாதுங்க. அது மட்டும் நடக்காமல் வாழ்ந்து பார்க்கணுங்க. அவன் தாங்க மனுஷன். ஒரு பிராண்டி கடையில் வேலை செஞ்சுட்டு குடிக்காமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தானுங்க சாமர்த்தியசாலி. ஸ்வீட்டு கடையில் சாப்பிட்டு சுகர் உள்ளவன் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தாங்க சாமர்த்தியசாலி. கண்ட்ரோலில் இருக்கான் பாருங்க, அவன் தான். என்னங்க? அந்த மாதிரி தானுங்க. நம்ம எதாக இருந்தாலும் எல்லாமே நம்மகிட்ட தானுங்க இருக்குது. வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம். இவன் யார் நம்ம கொடுக்கறதுக்கு? இவன் மூலியமாக எதுக்கு நம்ம சாப்பிடணும்? கணவர்கிட்ட சொன்னால் கணவர் வாங்கி கொடுக்குறாரு. வேணுங்கிறது வெரைட்டிஸாக வாங்கி கொடுப்பாரு. இவங்கிட்ட எதுக்கு? அப்படிங்கிற மாதிரி நினைக்கணுங்க. நினச்சி வாழணும்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? பாருங்கள், அன்பு சந்தோஷம் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் ஆணும் கரெக்டாக இருக்கணும், பெண்ணும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த அன்பு சந்தோஷம் இருக்கும். இல்லாட்டி நிலதடு மாதிரி போய் வீட்டில் பல பிரச்சனையாகி ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க. கடைசி வயசாகும்போது ஒன்றுமே இல்லைங்க. கூனி குறி உட்கார்ற வயசில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தனி மரமாக உட்காந்துருப்பீங்க. அப்போ அந்த பழைய ஞாபகமெல்லாம் வந்துடுங்க. என்ன பண்ணா ஏது பண்ணா தெரியுமா? என்ன பண்ணுறது? இப்போ ஒன்றும் இல்லை. பெண்ணுன்னு நினைப்பா அப்படி. என்ன ஆட்டம் போட்டான், என்னென்ன பண்ணான், பிடிச்சான். இப்போ ஒன்றும் இல்லை, உட்காண்ட்ருக்கான். அந்த ஒரு சின்ன தவறுனால உன்னை அதை வந்து ஒருத்தருக்கு அழைச்சியா, நீ சொல்கிறது நான் கேட்குறது, நான் சொல்கிறது நீ நடக்கிறது கேட்குறதில்ல, கேட்காத அளவுக்கு ஆயிடுது வீட்டுக்குள்ளே. அப்போது எதுவுமே திட்டம் போட்டு எதுவுமே நம்ம செயல்பட முடியாத அளவு போயிடுது இல்லைங்க. பாருங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்தால் தானே எதுவுமே திட்டம் போட்டு பண்ணுறது பிடிக்கிறது இல்லையே. நீ ஒரு திசை, நான் ஒரு திசை. அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. காலங்களில் ஓடும்போது என்ன ஆகுதுங்க? வயசாகுது இல்லைங்க. வயசாகுதில்ல. வயசாகும்போது உட்காரும்போது ஒன்றுமே இருக்காது. நீ சொல்கிறது நான் கேட்கல, நான் சொல்கிறது நீ கேட்கல, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மனநோய் வந்து உட்காந்துட்ருப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடியே மற்றதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம நடக்கணுங்க. இல்லைங்க, அன்பாக இருக்கணுங்க. சாப்பிட்டீங்களா? ஃபோன் பண்ணுங்க. ஆஃபீஸ் போயிட்டியாப்பா? காலையில் எடுத்துகிட்டு ஹெட்ஃபோனு. ஓகே. சரி. கணவருக்கு ஃபோன் பண்ணுங்க.
என்னங்க டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதோ மறந்து வச்சுட்டு போகலையே, ஓகே ஓகே ஓகே. அப்படி பரஸ்பரமாக இருக்கணுங்க, அப்படி பரஸ்பரமாக இருக்கணுங்க உறவு. சாப்பிடும்போது முன்னாலும் சரி, படுக்க போகும்போதுனாலும் சரி, எங்கேனாலும் சரி, அப்படி ஒரு உறவாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.